மக்களே, சோ இன்னைக்கு நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா நங்கநல்லூர் பத்மா மாமி இருக்காங்க. சோ பத்மா மாமி என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பனானா அல்வா. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர். மாமினாலே ஒரு ஸ்பெஷல் தான். ஏன்னா அவங்க வந்து ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கிச்சன்ல இருக்கக்கூடிய மலிவான பொருட்கள் வச்சு நிறைய விஷயங்கள் நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு வந்து பத்மா மாமி வந்து நமக்கு வந்து பனானா அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வணக்கம் மாமி. வணக்கம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்களை சொல்லுங்க. வந்து வாழைப்பழம், நவராத்திரி வந்தாக்க எல்லார் வீட்லையும் வாழைப்பழம் வச்சு கொடுப்போம் இல்லையா? என்ன பண்ணுறது, எத்தனை வாழைப்பழம் இருந்தாலும் தூங்க முடியாது. அதனால அந்த வாழைப்பழத்தை வாங்கி இந்த வாழைப்பழத்தை அது மாதிரி புடியாக நெறிச்சுக்கணும். இந்த வாழைப்பழம் அல்வாக்கு வாழைப்பழத்தை வாங்கி தோல் எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை வாங்கி புடியாக அதை மாதிரி நறுக்கி வச்சுக்கணும். அதே மாதிரி அதுக்கும் சரிக்கு சரி கொஞ்சம் கூட சர்க்கரை போட்டால் அப்புறம், ஏன்னா வாழைப்பழத்தை தீர்த்து இருக்கும். அதனால் நான் நெல்லிக்காய்க்கு வந்து 2 பங்கு சர்க்கரை போட்டேன். அது வேண்டாம், வாழைப்பழத்துக்கு 1 பங்குக்கு 1.5 பங்கு சர்க்கரை போட்டால் போதும். அது கொஞ்சோண்டு கலர் பவுடர், கொஞ்சம் குங்குமப்பூ, கொஞ்சம் கலர் பவுடர், கலர் சேர்த்தா கொஞ்சம் கலர் பவுடர், கொஞ்சம் அதே மாதிரி ஏலக்காய் பொடி, அப்புறம் நெய், நம்ம முந்திரி பருப்பு கிள்ளி வச்சுருந்து பொடியாக போட்டு வறுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு நிறைய பேர் அடுப்பை பற்ற வைக்கணும்னா அது கூட தெரியாமல் சில பேர் அப்படியே வச்சு இப்படிதானே செய்ய சொன்னாங்கன்னு சொல்லாதீங்க. அடுப்பை ஃபஸ்ட்டு பற்ற வச்சுக்கணும். அடுப்பு பற்ற வைக்க அதில் சொல்லவே இல்லைன்னு சொல்லாதீங்க. முதல்ல அடுப்பு பற்ற வச்சு நெய்யை விட்டுட்டு நம்ம முந்திரி போட்டு வறுத்துக்கலாம். உடனே கமெண்ட் பண்ணாதீங்க மாமி நெய் நிறைய ஊத்துறாங்கன்னு. சில அந்த வாழைப்பழத்துக்கு வதங்கணும், வாழைப்பழம் வதங்கணும் இந்த நெய்லியே. இந்த முந்திரி அரிப்பை வறுத்து எடுத்துட்டு அதுலேயே நம்ம வாழைப்பழத்தை போட்டு வதக்கிக்கலாம். அப்புறம் அந்த நெய் மிச்சம் இருந்தால் பரவாயில்ல, வாழைப்பழத்தை வதக்கிக்கலாம். அதே மாதிரி நெய்யை ரொம்ப பார்த்து பொறுமையாக வறுக்கணும். கருப்பாக போயிடுச்சுன்னா அப்புறம் அது நல்லா இருக்காது. திராட்சையா முந்திரியான தெரியாம ஆகிடும் அது. அதனால் நம்ம வந்து முந்திரியை இப்படி ஓரளவுக்கு பொன்னிறமாக தான் வறுத்துக்கணும். இப்போ ஆக்சுவலா நெய் வந்து நிறைய பேர் பயப்படுவாங்க, சாப்பிடக்கூடாது. நெய் சாப்பிடலாங்க. வளர்ற குழந்தைகளுக்கு எல்லாமே நெய், தயிர், பால், பருப்பு எல்லாம் சேரணும். வயசானதுக்கு அப்புறம் எல்லா வியாதி வரும் இல்லையா? அப்ப எல்லாம் குறைச்சிக்கலாம். அப்ப ஆரம்பத்துல இருந்தே குழந்தைய நல்லா ஹெல்த்தா வளர்த்துட்டோம்னா வயசானா அந்த வியாதி எல்லாம். இன்னைக்கு நான்லாம் நெய் நல்லா சாப்பிட்டு தான் இருக்கேன். நல்லா 50 வயசுக்கு நெய் சாப்பிட்றேன். ஏன்னா கொலஸ்ட்ரால்லாம் வரல. எல்லாம் வேணும், ஆரம்பத்துல வேணும். எல்லாம் அளவோட சாப்பிடணும். அளவோட சாப்பிட்டு வளமோட வாழும் சொல்றா இல்லையா? எங்க அம்மா பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க, உண்மை சுருக்குதல் பெண்ணிற்கு அழகு அப்படின்வாங்க. லிமிட்டா சாப்பிட்டா எந்த நோய் நொடியும் இல்லாம நல்லா இருக்கலாம். ஆமா ஆமா. நெய்ய கூட கேமராமேன் மாதிரி நிறைய சாப்பிட்றாதீங்க. நிறைய சாப்பிட்டோம். நெய்ய கூட நம்ம உருக்கி குத்து, மோரை பெருக்கி குத்துன்னு சொல்லுவாங்க. நெய்யை வந்து உருக்கி தான் சாப்பிடணுமா? நெய்யை அப்படியே விழுதா எடுத்து போட்டு சாப்பிடக்கூடாது. ஐயோ மாமி, நான் நெய்யை அப்படியே ஸ்பூனா எடுத்து அப்படி சாப்பிடக்கூடாது. நெய்யை உருக்கி குத்து, மோரை பெருக்கி குத்துன்னு. இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த வாழைப்பழத்தை போட்டு வதக்குறோம். சோ இப்போ அதே மாதிரி நான்ஸ்டிக் இதுல வந்து என்ன பண்றாங்கன்னா வாழைப்பழம் நெய்யை ஊத்தி வச்சாதான் நல்லா வெந்துக்கும். அந்த வாழைப்பழம் பச்சையா இருக்குன்றாங்கல்ல. ஸோ வாழைப்பழம் இதில் நீங்கள் செவ்வாழை வேணா கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. எல்லா பழத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ வந்து எல்லா பழத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு. இப்போ நவராத்திரி டேட்டில் எல்லாரும் போனால் ஊருக்கு வெத்தலை பார்க்கல ஒரே வாழைப்பழமாக வச்சு கொடுப்பா. எத்தனை வாழைப்பழம் உடம்புக்கு நல்லது. தின்னு நிறைய வாழைப்பழம் சாப்பிட்டா எத்தனை வாழைப்பழம் சாப்பிட முடியாது. ஆனால் அந்த வாழைப்பழத்தை எல்லாத்தையும் சேர்த்து கூட்டிக்கோங்க மாமி. புது சைஸா இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பண்ணிடுறது. வாழைப்பழத்தை சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவோம். ஆமாம், சாப்பிடாம சாப்பிடலாம். ஸோ இது எவ்வளோ நேரம் அப்படி நெய்யில் வதக்கணும்? இதோ இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் இப்படி மசிச்சு வதக்கினா போதும். இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம்னு தெரியுமா? இப்போ நான் வெறும் நெய் போட்டு ஒரு சர்க்கரையை போட்டு கலர்றப்போ இதுலேயே என்ன பண்ணலாம், எல்லாராலையும் இந்த பாதாம் பொடியெலாம் பண்ணி போட முடியாது. எல்லாராலையும் பாதாம் பொடி போட்டு முந்திரி பொடி போட முடியாது இல்லையா? அதனால இருக்கிறத வச்சு சிறப்பாக படம் தான் பார்க்கணும். இதை போட்டு அதை போட்டு சொல்கிறது பெருசு இல்லை. முடிஞ்சா போடலான்னு நான் சொல்கிறேன். பாதாம் பருப்பு பிடிச்சி இதோட சேர்க்கலாம், முந்திரியை பிடிச்சி சேர்க்கலாம், வால்நட் கூட போட்டுக்கலாம். எல்லாம் வால்நட்டு கொஞ்சம் கசக்கும், சேர்க்க முடியாது. முந்திரி பாதாம் பிடிச்சி இதில் போட்டுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். ஈவன் நேந்திரம் பழம் கூட ட்ரை பண்ணுங்க. எல்லா பழமும் போடலாம். அதான் சொன்ன வாழைப்பழத்தில் எல்லா பழத்தையும் போட்டு இதே மாதிரி ஒரு அல்வா கலர் வச்சுட்டாக்க இது ஒரு புது ஸ்வீட்டு.
இப்போ நம்ம தீயை விட்டு நல்லா வதக்கிட்டோம் இல்லையா, குழந்தைகள்லாம் வாழைப்பழத்தை பஞ்சாமிரதம் தான் பண்ணலாம், வாழைப்பழம் நினைக்க மாட்டாங்க. வாழைப்பழத்தில் பஞ்சாமிரதம் பண்ணுவா. உடனே பண்ணி வாழைப்பழத்தில் எல்லாம் பேரிச்சம்பழம், திராட்சை, மாதுளை முத்து, கல்கண்டு எல்லாத்தையும் போட்டு ஒரு பஞ்சாமிரதம் பண்ணுற மாதிரி சர்க்கரையெல்லாம் போட்டு பஞ்சாமிரதம் பண்ணுவா இல்லையா, இது மாதிரி பண்ணலாம். இப்போ நம்ம வாழைப்பழத்தை மாதிரி ஒரு அல்வா பண்ணலாம். இந்த வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு தேங்காய் பருப்புலாம் அரைச்சி பூர்ற மாதிரி கிளறிட்டு சுகியன் போடலாம். வாழைப்பழம் சுகியன்னு ஆமாம், அது மாதிரி பண்ணலாம். வாழைப்பழம் மாட்டுக்கு தான் போடணும்னு இல்லை, மனுஷங்களே பல விதமாக பயன்படுத்தி சாப்பிடலாம். அதை நிறையா வாழைப்பழம் படுத்து மீதி படுத்தா வாசலை மாடு மாட்டுக்கு கொடுக்கணும் நிறைய பேர். வாழைப்பழம் நல்ல மாட்டுக்கு நல்ல உடம்புல சத்தெல்லாம் இருக்குது வாழைப்பழத்தில். எல்லா பழங்கள்லாம் தினம் ஒரு பழம் சாப்பிட சொல்ல, வாழைப்பழமே மனத்துக்கு ரொம்ப நல்லது. தினம் ஒரு வாழைப்பழம் சாப்பிடுவோம், பூவும் பழத்தை. இப்போ உடம்புக்கு நல்லது தான் நம்ம இந்த பழம் சாப்பிட்றோம். இப்போ ஸோ ஓரளவுக்கு பனானா சுருண்டுருச்சு. இப்போ நல்லா இப்போ ஓரளவுக்கு ஒதுங்கி இருக்கு இல்லையா. குழந்தைல ரொம்ப மச்சிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் அது ஏன்னா வாழைப்பழம் கடி போட்டு சாப்பிட்டா நல்லா போடும்போது நல்லா இதாயிடும். ஆமாம் ஆமாம். இப்போ நம்ம ஒரு சுகர் போடுறோம். நல்லா ஒன்றுக்கு ஒரு சரிக்கு சரி போடுறது. அதான் ஒரு கொண்டு தான் நான் இப்போ போட்டேன் இப்போ வாழைப்பழம். அதனால் இப்போ ஒரு கொண்டு சர்க்கரை போடுறதுக்கு இப்போ இதுலேயே கரைஞ்சிடும். அது இதுக்கும் தண்ணியெலாம் வேண்டாமே, வாழைப்பழம் தான் குழந்தைன்னு இருக்கு இல்லையா, இதுலேயும் தண்ணி விடும். ஆமாம். சோ இதுக்கு வந்து நீங்க ஒயிட் சுகர் ஆட் பண்ண விருப்பம் இல்லனா பாட்டி சொன்ன மாதிரி இது யூஸ் பண்ணிக்க. பழக்கம் பண்ண கூடாது. நல்ல பழுத்த இருக்கிற பழமா பண்ண கூடாது. எந்த பழத்துல வேணாலும் பண்ணலாம். ஆனா வந்து காய் விட்டா இருந்தா பண்ணா துவக்கு ஒரு மாதிரி துவப்பு தன்மை இருக்கும். நல்லா பழுத்த பழம், அதுக்கு ஒரு ஏரியா ரொம்ப கொலன்னு போய் வீணா போன பழமும் பண்ணக்கூடாது. இல்லை பழுத்த பழமா பார்த்து மாதிரி பண்ணலாம். அப்போ இது வந்து ஒயிட் சுகர் விருப்பம் இல்லனா நீங்க தாராளமா பனம் வெல்லமோ இல்ல பனை வெல்லம், சாதா வெல்லம் என்ன வேணா யூஸ் பண்ணிக்கலாம். நாட்டு சக்கரை எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். சரியா. இந்த கொஞ்சோண்டு இதுக்கு கலர் போடுறேன், கொஞ்சமா போடுறேன். இதுலேயே நான் வந்து குங்குமப்பூயும் போட்டுறேன், அதோட சேர்ந்து கரைஞ்சிக்கும் அப்படியே. அப்புறம் மேலே நம்ம போட்டுக்கலாம். அது வாசனை வரும், நல்ல வாசனை வரும் இதில். இப்போ இப்போ நல்லா அப்படியே நம்ம ஓரளவுக்கு கரண்டியால் அதை மசிச்சு கலர்னா இது தெரியும். ஆமாம், தெரியாதுன்னா மசிச்சா மாதிரி போட்டு கலர்னோன்னா இப்போ இருக்கும். புரியுது. கலர் பொடியும் குங்குமப்பூவும் ஆட் பண்ணியாச்சு. இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம், அதை நல்லா பாலில் கலந்து நல்லா ஃப்ரீசரில் வச்சுருது. நல்லா ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும், பனானா ஐஸ்கிரீம் மாதிரி ஒன்றா கலந்து அந்தந்த விருப்பமான ஷேப்பில் போட்டு வச்சுருவோம் வச்சுக்கோங்களேன். நல்லா கப்பில் சின்ன சின்ன கிணத்துல எல்லாத்தையும் போட்டு வச்சா இந்த ஐஸ் க்யூப் கட்டி ட்ரே இருக்கணும், அதில் ஊற்றி வச்சா சின்ன சின்ன க்யூபாக இருக்கும். அப்படியே பனானா கேக்கு மாதிரி. இப்போ நம்ம இந்த முந்திரி பருப்பு போடுறோம். இப்போ முந்திரி பருப்பு வறுத்ததை போட்டாச்சு. ஆமாம், போட்டாச்சு. ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டால் ஒரு 10 நிமிஷத்தில். இது உங்கள் ப்ரிஃபரன்ஸ்ங்க, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டு. ஆமாம், போட்டுக்கலாம். போதும். நம்ம ஏலக்காய் எப்போவுமே பொடி பண்ணி வச்சுன்றது. சமையலில் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா சமைக்கிறது ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸி. ஏலக்காய் நல்லா வாங்கி தோலை உரிச்சுட்டு பவுடர் பண்ணி வச்சுருவேன். இந்த தோலை தான் நம்ம வீணடிக்க மாட்டேன். இஞ்சி போட்டு நம்ம டீ போடுறோம் இல்லையா, அந்த தண்ணியில் போட்டு ஏலக்காய் தோலை போய்விட்டா ஏலக்காய் வாசனையாக இருக்கும் டீ. மாமியா அதையும் வீணாக்கூடாது. டேஸ்ட்டாக மாத்திரதான் நம்ம டேஸ்ட் எல்லாம் டேஸ்ட்டு. அதனால ஏலக்காய் தோலையும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க எல்லாரும். ஏலக்காய் நிறையா வச்சு தோலை குப்பையில போடாதோ. அது எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சா தண்ணி ஏலக்காய் தண்ணி வாசனையாக இருக்கும். டீ பொடியில் போட்டு கொதிக்க வச்சா டீ வாசனையாக இருக்கும். மேம் பாட்டி தெரியுமா, ஷூட்டிங்காகவே இந்த கண்ணாடியை வாங்கினாங்க. ஏன் பாட்டி ரொம்ப இளமையா தெரியுது அந்த கண்ணாடியில. பாட்டி என்னைக்கும் பாட்டி தான். அது கண்ணாடி போட்டாலும் பாட்டி தான், கூலிங் கிளாஸ் போட்டாலும் பாட்டி. அதனால நம்ம ஒன்றும் வயசெல்லாம் மறைக்க முடியாது. ஏதோ அனுபவத்தில் சொல்கிறேன் எல்லாம் உங்களுக்கு. வீணாக போகக்கூடாது. என்னோடது எப்போவுமே நான் என்னென்னா சமையல் எல்லாம் எதுவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். வேஸ்ட் பண்ணக்கூடாது. சாமாக்குற விலையில, விலைவாசிக்கிற விலையில எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. மாமி எனக்கு ஒரு டவுட்டு, பனானா அப்படி கட் பண்ணி போடுறதோட மிக்ஸில ஒரு சுத்தி போட்டுக்கிட்டா அது ரொம்ப பூ மாதிரி ஆயிடும். இது வாழைப்பழம் அது நல்லா அழகா தெரியுது பாருங்க. கொஞ்சம் சாப்பிடறதுக்கு இப்ப வந்து இப்படி வாழைப்பழம் அழகா அப்படி தெரியுதா இல்லையா, இப்படி இருந்தா பாக்கிறதுக்கு அழகா இருக்கும். மாமி எனக்கு ஒரு டவுட், இப்போ இதுல வந்து எல்லா ஃப்ரூட்டுமே ஆட் பண்ணலாம்ல? எல்லாம் போடலாம். இல்ல அதான் சொல்றேன், இதுல நம்ம வந்து கிரேப்ஸ் புளிப்பு, ரொம்ப புளிப்பு. ஏன்னா வாழைப்பழம் திருப்பும் புளிப்புமா இருக்கும். அதுவே கிரேப்ஸ் போட்டா நல்லா இருக்காது. ஆப்பிள் கூட ஆப்பிள் போடலாம். சீத்தாப்பழம், அதுக்கப்புறம் சீத்தாப்பழம்லாம் வேண்டாம். சப்போட்டா போடலாம். சப்போட்டா போடலாம். திதிப்பு இருக்கும். புளிப்பு இருக்கிற பழம் வேண்டாம். ஏன்னா இதுலேயும் புளிப்பு இருக்கே, அதனால வேண்டாம். போட்டுட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி பால் நல்லா கோவா மாதிரி காய்ச்சறது, கெட்டியாக காய்ச்சி இதில் போட்டு கலந்துடுது. மில்க் மெய்டு மாதிரி இருக்கும். க்ரீம் பேட்டில் காய்ச்சி விடுது விட்டோன்னா
ஐஸ் ட்ரே கியூப்ல எல்லாம் விட்டு கொடுத்தா சூப்பராக மில்க் ஷேக் மாதிரி இருக்கும், மில்க் கியூபாக இருக்கும். அது மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இல்லை இதை போட்டு நல்லா பாலில் கலக்கி கொடுத்தேன்னு வச்சுக்கோ, இது வித்தியாசமான மில்க் ஷேக் மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ மக்களே பனானா இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். இப்போ எப்படி ஆயிடுத்தாது, இப்போ குழந்தைலாம் சாப்பிடும்போது என்ன ஆகும், இந்த பனானாவும் தெரியும், முந்திரி பருப்பு தெரியும், ஏலக்காய் வாசனை இருக்கும், நெய் வாசனை இருக்கும். குழந்தைலாம் இது மேலே பாதாம் பருப்பு பிடிச்சி மேலே அப்படியே தூங்கின்னு வச்சுக்கோங்களேன், கெட்டியாயிடும். அப்படியே அல்வா மாதிரி எடுத்து சாப்பிட்லாம். அப்படியே சாப்பிட்லாம். இப்படி ஆனால் அது இன்னும் டேஸ்ட் கொடுக்கும், பாதாம் டேஸ்ட் கொடுக்கும். முந்திரி அரைச்சி தூவலாம். இப்போ அதெல்லாம் இல்லைன்னா பாட்டிக்கு என்ன வேலை, எல்லாத்துலேயும் பாதாமும் முந்திரியும் போடுவோம்னு சொல்கிறா. யாரால எல்லாம் வாங்க முடியும், இருக்கிற வாழைப்பழத்தை வச்சு செய்யறது சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. நினைக்காதீங்க, இருந்தா போடுங்க, ரொம்ப நல்லது. இல்லைன்னா இருக்கிற வாழைப்பழத்தை வச்சு சிறப்பாக செய்யுங்க, அவ்வளோதான். இருக்கிறத விட்டுட்டு பழக்கத்தை பிடிக்க முடியாது இல்லையா? அதனால இருக்கிற வாழைப்பழத்தை வச்சுட்டு இப்படி பண்ணலாம். இப்போ நம்ம இதெல்லாம் மாற்றிடலாம். பார்த்து பார்த்து பொறுமை. ஸோ ஐ திங்க் டேஸ்டியான பனானா அல்வா ரெடி. பனானால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் கண்டிப்பாக உங்களோட ஃபேமிலிக்கு இந்த டேஸ்டியான பனானா அல்வா கொடுங்க. இப்போ மலச்சிக்கல் இருந்தால் எல்லாரும் என்ன சொல்ல, வயசானவங்களாம் இருந்தாங்கன்னா ராத்திரி சாப்பிட்டுட்டு படுத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாழைப்பழம் சாப்பிடுவோம், ரொம்ப நல்லது. காலப்பழம் எல்லாருக்கும் மோஷன் போட்டில் ப்ராப்ளம் வரான்னு சொல்லுவாங்க. குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் குழந்தைகளுக்கு திங்கிறதுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கறதோட ஒரு பழம் வாங்கி கொடுக்கலாம் இல்லையா? அந்த வாழைப்பழம் சின்ன குழந்தைகளுக்கு வாழைப்பழம் கொடுப்பாங்க, மசிச்சு பாலில் கலந்து வாழைப்பழத்தை விட்டு விடுவாங்க. ஆமா நல்லதுன்னு சொல்லிட்டு. அதனால வாழைப்பழம் ரொம்ப உடம்புக்கு எப்பவுமே எல்லாரும் வாங்கி சாப்பிடக்கூடிய எளிதான ஒரு பழம் வாழைப்பழம். வாழைப்பழம் வந்து எல்லாருமே ஈஸி. ஆப்பிள் எல்லாராலையும் வாங்க முடியாது, எல்லாம் காஸ்ட்லியான பழம்லாம் எல்லாராலையும் வாங்க முடியாது. வாழைப்பழங்கிறது எல்லாராலையும் வாங்க முடியும். அதாவது எல்லா பழமும் வாங்க முடியலாம் கூட பூம்பழம் எல்லாராலையும் வாங்க முடியும், ரொம்ப நல்லதுதான். அதனால மலிவான இந்த பழத்தை வச்சு சிறப்பா எல்லாரும் பல விதமா அதை பயன்படுத்தி சாப்பிடுவோம், ரொம்ப நல்லது. ஸோ இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஆமா. ஸோ மக்களே, அதாவது வந்து திருநெல்வேலி அல்வாலாம் இந்த அல்வா முன்னாடி தோத்துரும், நம்ம நங்கநல்லூர் பத்மா மாமி அல்வா முன்னாடி தோத்துரும். ஸோ ஐ திங்க் ரொம்ப ஹீட்டா இருக்கு. கண்டிப்பா இதை நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்து வந்து வேற ஒரு எபிசோட்ல மாமி வந்து இன்னும் டிஃப்ரெண்டா நிறைய விஷயங்கள் நமக்கு பண்ணி காட்டுவாங்க. மாமி ஏதாவது லீடு கொடுங்களேன், அடுத்து என்ன பண்ணி காட்டுவீங்கன்னு. அதுதான் வித்தியாசமான டிஃபன் தான், அதான் வித்தியாசமான அல்வா தான். அதான் பண்ணணும். வித்தியாசமாக ஒரு அழகாக ஒரு சுகியன் மாதிரி பண்ணி காமிக்கலாம். இல்லை பலாப்பழம் சீசன் கிடச்சுன்னா பலாப்பழத்தை போலி செஞ்சு காமிக்கலாம், பலாப்பழ பாயசம் வச்சு பண்ணி காமிக்கலாம். இது மாதிரி வித்தியாசமாக அந்தந்த சீசனுக்கு என்ன கிடைக்கிறதோ அதை வச்சு தான் நான் சிறப்பாக டிஷ் பண்ணுவேன். இதுன்னு பிளான் பண்ணிக்க மாட்டேன். இப்போ ஒரு பண்டிகை வருதுன்னா எப்படியும் தை மாதம் வந்ததுன்னா சித்திரை வந்ததுன்னா உடனே வந்து மாம்பழம்லாம் வர ஆரம்பிச்சிடும். உடனே மாம்பழத்தை செய்கிறது எல்லாம் சூடு பார்த்து சாப்பிடுங்க. வாய்ப்பு புண்ணாயிட்ட போறது நான் சாப்பிடுறேன். அதனால அந்த மாதிரி மூஞ்சி அப்படியே மாறுது. அந்தந்த சீசனுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம வந்து எல்லாம் பண்ண முடியும். ஐயோ மாமி, இது அல்டிமேட். மாமியோட பேச்சு மாதிரி இது அப்படியே தேன் மாதிரி இருக்குங்க இந்த அல்வா, வேற லெவல். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த பதவி யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர்.